லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1. குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அது மகா பரிசுத்தமானது. வசனம் 2. சர்வாங்க தகன பலியை கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியையும் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. வசனம் 3. அதனுடைய கொழுப்பு முழுவதையும் அதன் வாலையும் குடலையும் முடி கொழுப்பையும். வசனம் 2. 2 குண்டுக்காய்களையும் அவைகளின் மேலே சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டுக்காய்களுடன் கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. வசனம் 5. இவைகள் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தணிக்க கடவன். அது குற்ற நிவாரண பலி. வசனம் 6. ஆசாரியன் ஆண்மகள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது மகா பரிசுத்தமானது. வசனம் 7. பாவ நிவாரண பலி எப்படி குற்ற நிவாரண பலியும் அப்படியே இவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே. அதனிலே பாவ நிவிர்த்தி செய்த ஆசாரியனை சேரும். வசனம் 8. ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தன் செலுத்தின தகன பலியின் தோலை தணிக்க வைத்து கொள்ள வேண்டும். வசனம் 9. அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் சட்டையிலும் சட்டியின் மேல் சமைக்கப்படுவதுமான போஜன பலி யாவும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடையவைகளாயிருக்கும். வசனம் 10. எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர்கள் யாவருக்கும் சரி பங்காக சேர வேண்டும். வசனம் 11. கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகள் பிரமாணம் என்னவென்றால். வசனம் 12. அதை ஸ்தோத்திரிக்க செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெயே பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்த வேறுக்கப்பட்ட மெல்லிய மாவிலும் செய்து அதிரசங்களை படைக்க கடவன். வசனம் 13. அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவிலே செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாக ஸ்தோத்திர பலியை கூட படைக்க வேண்டும். வசனம் 14. அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்று எடுத்து கர்த்தருக்கு ஏற்படுத்த படைப்புக்கும் பலியை செலுத்தவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை செலுத்த ஆசாரியனுடையதாகும். வசனம் 15. சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாமிசமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்க வேண்டும். அதிலே ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. வசனம் 16. அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலே அதிலே மீதியானது மறுநாளில் புசிக்கப்படலாம். வசனம் 17. பலியின் மாமிசத்திலே மீதியாய் இருக்கிறது 3 நாளில் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவது. வசனம் 18. சமாதான பலியின் மாமிசத்தில் மீதியான 3 நாளிலே புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதை செலுத்துவானுக்கு அது பலிக்காது. அது அருவருப்பாயிருக்கும். அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தையே சுமப்பான். வசனம் 19. தீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த மாமிசம் பட்டாதனால் அது புசிக்கப்படாமல் அக்கினியில் மேல் சுட்டெரிக்கப்பட கடவது. மற்றும் மாமிசத்தையே சுத்திகரிக்கிறவனோ அவனும் புசிக்கலாம். வசனம் 20. ஒருவன் தீட்டு உள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாமிசத்தை புசித்தால் அவன் தன்
ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். வசனம் 21. மனுஷருடைய தீட்டையாவது தீட்டின மிருகத்தையாவது அருவறுக்கப்படாதத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துக்களையும் ஒரு தொட்டியிலிருந்து கர்த்தருடைய சமாதான பலியில் மாமிசத்தில் புசித்தாள் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். வசனம் 22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 23, நீ இஸ்ரவேல் புத்திரருடனே செலுத்த வேண்டிய என்னவென்றால் மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளில் கொழுப்பை நீ புசிக்கலாகாது. வசனம் 24. தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பை, பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைக்கு வழங்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது. வசனம் 25. கர்த்தருக்கு தகன பலியை செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை புசிக்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். வசனம் 26. உங்களில் வஸ்திரங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. வசனம் 27. இவ்விதமான இரத்தத்தை ஆகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்லி என்றார். வசனம் 28. பின்னும் கர்த்தரே மோசேயை நோக்கி, வசனம் 29, நீ இஸ்ரவேலில் புத்திரருடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்துகிறவன் தன் செலுத்தும் சமாதான பலிகளின் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக. வசனம் 30. கர்த்தருக்கு தகன பலிகளை படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்கண்டத்தையும் அதனுடன் கூடயே அதன் மேல் வைத்த கொழுப்பு கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டப்படும்படிக்கு கொண்டு வர கடவன். வசனம் 31. அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தில் மேலே தணிக்க வேண்டும். மார்கண்டமே ஆரோனை அவன் குமாரனையும் சேரும். வசனம் 32. உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்தொடையையும் ஏற்படுத்த படைக்கு பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்திலே கொண்டு போவீர்களாக. வசனம் 33. ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்தொடையை பாகமாக சேரும். வசனம் 34. இஸ்ரவேலில் புத்திரரின் சமாதான பலிகளின் அசைவாடும் மார்கண்டத்தையும் ஏற்படுத்த படைக்கும் முன்தொடைகளையும் நான் அவர்கள் கைகளிலே வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு அவைகளை அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். வசனம் 35. கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே அது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருக்கு கர்த்தருடைய தகன பலியிலே கிடைக்கும்படி உண்டான கட்டளையே. 36. இப்படி அவருக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயம் கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார். வசனம் 37. சர்வாங்க தகன பலிக்கு, போஜன பலிகளுக்கும், பாவ நிவாரண பலிக்கும், குற்ற நிவாரண பலிக்கும், பிரதிஷ்டை பலிகளுக்கும், சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. வசனம் 38. கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்தரத்திலே கற்பித்த போது இவைகள் மோசேக்கு சீனாய் மலையிலே கட்டளையாயிற்று.